டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் தொழிலாளர் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 2000 சிறப்பு நிதி வழங்கப்படும் என்று முதல்வர் அவர்கள் சட்டசபையில் அறிவித்திருந்தார். தமிழக அரசின் 2000 ரூபாய் ஊக்கத்தொகை தங்களுக்கு கிடைக்கும் என்ற தரப்பில் தற்போது அனைத்து தரப்பினரும் விண்ணப்பித்து வருகின்றனர். இதன் அடிப்படையில் வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்போரின் வங்கிக் கணக்கு உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து அனுப்ப உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளோர் கணக்கெடுக்கப்பட்டு அவற்றின் குடும்பத்தினரிடம் ஆதார் எண், வங்கி விவரங்கள் ஆகியவற்றை உள்ளாட்சி அமைப்புகள் விண்ணப்பம் வழியே பெற்றது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களை முடிவு செய்வதில் பல்வேறு சிக்கல்கள் தற்போது ஏற்பட்டுள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களின் பட்டியலில் தங்கள் பெயர் விடுபட்டுள்ளது என்று ஏராளமானோர் புகார் அளித்தனர். பல இடங்களில் மக்கள் போராட்டத்திலும் குதித்தனர். இதைத் தொடர்ந்து அனைத்து தரப்பினரும் தரும் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளும்படி அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். நிதியுதவி பெற ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்குள் இருக்க வேண்டும் என்பது அவசியம். அதிக வருமானம் பெறுவோரும் தங்கள் வருமானத்தை குறைத்து காண்பித்து வருகின்றனர். விண்ணப்ப படிவத்தில் குடும்ப தலைவரின் விவரம், குடும்பத்தினரின் விவரம், அசையும் அசையா சொத்துக்கள் விவரம் கேட்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியாகலாம் என்பதால் வரும் 4ஆம் தேதி நிதி உதவி வழங்கும் பணியை தமிழக அரசு தொடங்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. கணக்கெடுப்பு பணி நிறைவடையாததால் எத்தனை பேருக்கு இந்த நிதி உதவி கிடைக்கும் என்று இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை. தேர்தல் நேரம் என்பதால் விண்ணப்பித்த அனைவருக்கும் நிதி உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் விண்ணப்பித்த மக்கள் உள்ளனர். ஆனால் உண்மை நிலவரம் என்ன? இன்னும் சில தினங்களில் இதற்குண்டான பதில் கிடைக்கப்பெறும். உங்கள் பகுதியில் சிறப்பு நிதியுதவிக்கான விண்ணப்பங்கள் இன்னும் பெற்றுக் கொண்டு வருகிறார்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.